ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நண்பன் குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனநாயக நாட்டில் ஜனநாயகனுக்கே இடம் இல்லையா. இந்த பொங்கலுக்கு நம்ம 2 படம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு படம் தான் வந்திருக்குது, பராசக்தி மட்டும்தான் வந்திருக்குது. ஜனநாயகனும் வந்திருக்கலாம், சில பிரச்சனையினால் வரல. 2 படமும் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இப்போ ஜனநாயகன் வந்திருந்தா தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத பொங்கலாக இருந்திருக்கும். ஸோ சில பிரச்சனைனால அது வரல. ஒருவேளை இந்த மாதம் கடைசியில் படம் வந்தால் அது ஒரு பிளாஸ்டாக தான் இருக்க போகுது, வரும்னு நம்புவோம். என்ன ஒன்றுனா, ஜனநாயக நாட்டில் ஜனநாயகன்கிற படத்துக்கு இடம் இல்லைங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுக்கணும்? அது இல்லாமல் அவர் கஷ்டத்தில் இங்கே நிறைய பேர் நக்கால் நையாண்டி கொஞ்சம் ரொம்ப கேலி பண்ணுறது, இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னே தெரில. அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கான கஷ்டத்தை ஒரு மனுஷனோட கஷ்டத்தை புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும் இல்லையா. இப்போ தளபதிக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. அதுவும் நிறைய பேருக்கு கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இது அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலைங்கிறத விட ரிலீஸ் ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேரோட ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்திருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல புக்கிங் போயிடுச்சு, அவங்களுக்கு ரிட்டர்ன் பணமும் அனுப்பிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த நம்ம தளபதி படம் வரலைங்கிற ஒரு கவலை இருக்குது, எஸ்பெஷலி இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதம் கடைசியில் வந்தாலுமே கண்டிப்பாக ஒரு 1000 ஸ்க்ரீன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா படம் தனியாக இருந்துச்சுன்னா தனியாக கண்டிப்பாக 1000 ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம செலிப்ரேஷனை நம்ம கொண்டாடிக்கலாம். அப்போ நம்ம பிளாஸ்ட்டு பண்ணலாம். ஜனநாயகன் எப்போ வந்தாலுமே திருவிழா தாங்க, அதுக்கு லீவு நாள் தேவையில்லை. ஜனநாயகனுக்கு லீவு நாள் தேவையே இல்லை. எப்போ வந்தாலுமே அப்போ தான் பொங்கல், திருவிழா தான். தேட்டர்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கே திருவிழா தான். ஸோ கைஸ், இதை சொல்லிக்கிட்டு என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் பேசினது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.